ஆம்லெட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமாக செய்வாங்க. இந்த கரண்டி ஆம்லெட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா? இது வந்து குழிக்கரண்டி இருக்குல்ல, அந்த மாதிரி குழிக்கரண்டி எடுத்துக்கணும். ஒரு பவுலில் ஒரு ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன், அதோட பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், சால்ட்டு சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன், ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு குழிக்கரண்டி இருக்கும்ல, தாளிக்கிற கரண்டி, அதை எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்னதாக தவா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். நான் சின்ன தவா எடுத்துகிட்டு தாராளமாக எண்ணெய் ஊற்றிட்டு, இப்போ நம்ம கலந்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த முட்டை மிக்சிங், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம். முட்டை இன்னொரு பக்கம் திருப்பிட்டா சூப்பரான ஆம்லெட் ரெடி.